நேத்து நைட் அந்த டான்ஸ் மேரத்தான் போட்டியில வந்துட்டு பி டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பார்வதி, கனியக்கா, கமருதீன் அண்ட் இவங்க இன்னொருத்தவங்க ஆதிரை ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. ஆதிரை மோஸ்ட்லி இந்த வீக் எவிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அநேகமாக கமருதீன் வந்து விட்டு கொடுத்துருவாரு. பார்வதி இல்லைன்னா கனியக்கா 2 பேர்த்தோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க தான் நைட்டு பூரா ஸ்டே பண்ண போகிறாங்க. பிக் பாஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க சாண்ட்ரா டீம் வின் பண்ணுறதுக்கு. பட் இவங்க டீம் வின் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்களோட கடந்து வந்த பாதை டாஸ்க் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதில் வந்துட்டு விக்ரம் ஏதோ தலையிலலாம் குல்லா போட்டுட்டு இப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்துருக்காரு. அதை பார்த்து ஆதிரை, அரோரா எல்லாருமே ரொம்ப சிரிச்சிருக்காங்க போல இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி மார்னிங் லைவில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. விக்ரமை பார்த்து தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் கனியக்கா சொல்கிறாங்க, நான் எனக்கு தான் சிரிப்பு வருதான்னு பார்த்தா இங்கே எல்லாரும் சிரிப்படக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க. அப்புறம் அரோரா போயிட்டு வாமிட் பண்ணுற மாதிரி வாஷ் பேசின் போயிருக்காங்க போல இருக்கு. அது பின்னாடி சுபிக்ஷா போய் செக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா வாமிட்டே பண்ணலை, அவள் சிரிச்சிட்ருக்கா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சிரிச்சதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் அதை வந்து சாண்ட்ரா அதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அமித் கூட இருந்தார்ல, நம்ம கூட இருந்தார்ல, கண்டிப்பாக போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. ஸோ ஷுவராக இன்றைக்கி வந்து சாண்ட்ரா கேட்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது யார் பேசுகிறாங்கன்னா ஆதிரை, அரோரா, சபரி, விக்ரம், கனியக்கா எல்லாருமே, வெப்ஜே எல்லாருமே உட்காந்து இதெல்லாம் பற்றி மார்னிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தூங்கி அந்த பெட்லேயே உட்காந்துட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திவ்யா எல்லாருக்கும் பால், காஃபி அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் 17 வயசு எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் தான் பிரஜன் கிட்ட பேசினேன். பிரஜன் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பேசியிருக்காங்க போல இருக்கு. அந்த லாங் ஹேர் பொண்ணு நீங்கள் தானேன்னு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதத்துல நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் பிரஜன் கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அப்படின்னு அந்த வயசுலேயே நீ கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து லைஃப்பில் அவ்வளோ கஷ்டம், எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். ஸோ ஒருத்தவங்க எனக்கு சேஃபாக யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே ஜெட் ஏர்வேஸில் வேலை கிடச்சிது. நான் ஜாயின் பண்ண வேண்டியது. அந்த டைமில் பிரஜன் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன். பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று திவ்யாவை பற்றி சொல்கிறாங்க. அவளுக்கு தைரியம் தான் உன்கிட்ட பேச வேண்டியதானே, ஏன்கிட்ட சொல்கிறா அந்த மாதிரி புருவத்தை வைத்திட்டு வந்துட்டா அந்த இது பண்ணுறதுக்கு, அந்த க்ளீனிங் கிச்சன் ஸ்லாபு க்ளீனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கானா வினோதன்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி, நீங்கள் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அது வந்து சாண்ட்ராவோட டியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே வந்துட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து வினோத் அண்ணாட்ட கேப்டன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லியிருப்பாங்க. உடனே நான் காமனாக உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்ஜே கேட்டிருப்பாரு, நீங்கள் வந்து கிச்சன் டீம்னு மொத்தமாக தானே எங்களை அட்ரஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நாங்களும் மொத்தமாக தான் கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்ணுவோம், தனியாக வந்து பாரு சாண்ட்ரான்னு தனித்தனியாக எங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எப்ஜே இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. புருவத்தை வைத்திட்டு உடனே வந்துட்டா என்கிட்ட ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யாரோட ஃபேமிலி வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரு போயிட்டு கன்னியாக்காவை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருவோட அம்மா வந்தாங்கன்னா 1 நைட் ஃபுல்லாக இருக்கும்போது பாருவோட அம்மா கிட்ட அவங்க இந்த இப்போ கமருதீன் மேட்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி பேசணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.